இந்த டித்வா புயல் பாதிப்பு சம்பந்தமாகவும் அதன் விளைவாக மழை காட்டு சம்பந்தமாகவும் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர், புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர், நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் விழுப்புரம் ஆட்சித்தலைவர், அந்த மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர், அதோடு அங்கே இப்போ அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களும் கலந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள், அந்த பகுதி எப்படி இருக்குது என்பதையெல்லாம் இப்பொழுது காணொலி காட்சி வாயிலாக நாங்கள் அவர்களோடு நேரடியாக நாங்கள் பேசியிருக்கிறோம். பொதுவாக அதிகமாக மழை பெய்திருக்கிற பகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தோப்புத்துறை, அந்த பகுதியில் தான் மழை பெய்திருக்கிறது. 20 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்த பகுதி தோப்புத்துறை, நாலு வேதவதி என்ற அந்த 2 இடங்களில் தான் அதிகப்படியான மழை பெய்திருக்கிறது. மீதி இடங்களில் சராசரியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த புயலை பொறுத்தளவிற்கு கீழே ராமநாதபுரத்தில் இருந்து கடல் ஓரமாகவே இந்த புயல் வந்து கொண்டிருக்கிறது. சென்னை வரை வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் சென்னைக்குள்ளே வருகிறதா அல்லது அப்படி வெளியே போகிறதா என்பதை வானிலை ஆய்வு மையம் இன்னும் தெளிவாக சொல்லவில்லை. இன்றைக்கு சொல்லியிருக்க ஒரு அறிக்கையின்படி சென்னைக்கு புயல் வராமல் சென்னை ஓரமாகவே போகும் என்ற அந்த அறிவிப்பை சொல்லியிருக்கிறார்கள். அது இன்றைக்கும் நாளைக்கும் அதை நாங்கள் மாவட்ட நிர்வாகம், நம்முடைய அரசாங்கம், குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எல்லா மாவட்ட நிர்வாகங்களுக்கும் அறிவுறுத்தியிருப்பது, அங்கே தாழ்வான பகுதியில் இருப்பவர்களை தங்க வைப்பு இருக்க வேண்டிய அந்த பணிகளை செய்வதற்கு சரியான கல்யாண மண்டபங்களுக்கு தயார் செய்ய சொல்லியிருக்கிறோம். அவருக்கு வேண்டிய சாப்பாடு, குழந்தைகளுக்கு வேண்டிய பால் போன்றவர்களெல்லாம் நாங்கள் ரெடியாக தயாராக வைக்க சொல்லி இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் சார்பாக இருக்கிற டிஎன்ஆர்எஃப் சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் 16 அணிகள் டிஎன்ஆர்எஃப் தமிழ்நாடு பேரிடர் அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் 16 பேரும், என்டிஆர்எஃப் மத்திய அரசாங்கத்தின் சார்பாக வரக்கூடிய 12 அணியும், மொத்தம் 28 அணிகள் அந்த தயாராக இருக்கிறது.